தெருவுல கரண்ட் இல்லன்னு இங்க வந்து உட்கார்ந்தா இங்கேயும் காத்து இல்லையே. தெருவுல ஒரு அணக்கத்தையும் காணல. யாராவது வந்தாலும் புடிச்சு வச்சு பாடு பேசலாம். வந்துட்டாடியா, வந்துட்டா கோசல வந்துட்டா. அடிச்சுக்கிட்டு பிரியாணிய போட்டுற வேண்டியதான். கோசல என்ன பஞ்சவரணம், என்ன ஆளே காணல, எங்க போயிருந்த? எனக்கு எங்க போக்கடா, இங்கதான் இருக்கேன். தெருல உட்காரு, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போ. ஆமா, என்ன ஆளு அசந்தாப்புல இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பஞ்சவரணம். எனக்கு தெரியாதாக்கோ, ஒரு ஆளு மூஞ்ச வச்ச முக்காவாசி கதையை சொல்லி விடுவேனா. வட்ட என்ன கோசல, வட்டல என்னத்தை கொண்டுட்டு எங்க போற? கொஞ்சோல மாவு இருந்து பணியாரம் செஞ்சேன், அதான் கொஞ்சோண்டியா தங்கச்சி விட்டு கொடுக்கலாம்னு கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன். குழி பணியாரமா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. இப்பெல்லாம் எங்க செய்ய முடியுது என்னால? எடுத்துக்கா சாப்பிடு. இருக்கட்டு கொண்டுட்டு போவான் தங்கச்சி வீட்டுக்குன்னு சொன்னேன். பரவாயில்ல, நான் நாளைக்கு செய்து கொடுத்துக்கிட்டே, நீ தின்னு. என்ன வாசமா இருக்கு, நல்ல குண்டு குண்டு குலாப் ஜாமுன் மாதிரிலாம் இருக்கு. அதிகமா உன் தங்கச்சி வீட்டுக்கு போக மாட்டியா? இப்ப என்ன திடீர்னாப்ல ஓடுத? வேற ஒண்ணு இல்ல பஞ்சவரணம், என் மருமவா அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. என் அம்மாவனும் பின்னாலே போயிட்டான். அப்படியா? அட அநியாயமே, ஒன்ன கூட்டிட்டு போலியாக்கும். அங்க என்ன விசேஷமா அந்த ஊர்ல? என் மருமகளுக்கு சொந்தத்துல ஏதோ கல்யாணம் விட அங்க போயிருக்கா. சரி, உன் மருமோ கதையா வெளியில வச்சு பேசணும்னு வச்சுக்கியா, யாராவது கேட்டுட்டு போய் ஒண்ணுக்கு ரெண்டா உன் மருமோ வந்தானே 10 வச்சிருவாள்வா. அதனால வீட்டுக்குள்ள வா, வீட்டுக்குள்ள போய் பேசும். அதுவும் சரிதான், வா உள்ள போவோம். இன்னைக்கு ஒரு புடி குழி பணியாரத்தை புடிச்சிட வேண்டியதான். கோசல உள்ள வா வா. உன் மருமோ வேலைக்கு போயிட்டாளோ? ஆமா, அவ வேலைக்கு போயிட்டா. பொறவு சொல்லு, உன் மருமோளை பத்தி என்னவோ சொல்ல வந்தியே. ஆமா, கல்யாண வீட்டுக்கு போயிருக்கான்னு. உன்னை பார்க்கவே ரொம்ப சங்கடமா இருக்கு. இப்படி ஒத்தையால போட்டு போயிட்டாளா உன் மருமகாரி? மனசு கேக்குதுல்ல. கல்யாண வீட்டுக்கு போகணும்னா போகாம முடியுமா? அதனாலதான் போயிட்டா. மழையுங்களையுமா இருக்குல்ல, அதனாலதான் என்ன கூப்பிடல, இல்லன்னா கூப்பிட்டுருப்பா. ஆனாலும் உன் மருமலை விட்டு கொடுக்க மாட்டேக்கியே. ஆமா, போன வாரம் உன் வீட்டு பக்கத்துல வந்தே, ஒரே சண்டையா கிடந்துச்சே. உனக்கு உன் மருமலுக்கு சண்டையா? உன் மரும பியாச்சுதான் காண கச்சிதமா கேட்டுச்சே. யாரு 2 பேர் கடபல கடபலன்னு சத்தம் போட்டு நடக்குது? நம்ம மாமியார் சவுண்ட் வாங்கி ஒலிக்குத. என்ன ஏதுன்னு பாப்போம். புஷ்பாக்க மாமியார் கூடயே பேசிட்டு இருக்கு. ஆடிச்சு கிட்னா பிரியாணி போடாம விடாத என் மாமியாரு. நம்ம வர என்னைக்கு ஆபீஸ் போயிருவோம். இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டுட்டு படுத்திருந்தோம். என் மாமியார் என்னதான் பேசுதுன்னு பாப்போம். ஒருவேளை நாங்க இருக்கதே மறந்துட்டு பேசிச்சுன்னா சரி, என்ன ஏதுன்னு கேட்டா நல்லது தானே. எப்பவும் என்ன நடக்குங்கிறத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிடலாம்ல. பெரிய சண்டெல்லாம் இல்ல பஞ்சவரணம், சின்ன பிரச்சனை தான். ஏன் நிறுத்திட்ட சொல்லு. பாவி, வந்த ஆள்கிட்டே பிடிங்கிட்டா. குழி பணியாரம்னா இதான் குழி பணியாரம். பரவ மரமா என்ன ஒண்ணு யாசனாலா? சும்மா சொல்லு, நான் ஒண்ணு நினைக்க மாட்டேன், யார்கிட்டயும் போய் சொல்ல மாட்டேன். யாரு? என் மாமியார் யாருக்கிட்டையும் போய் சொல்லாதான். அந்த சொல்லல என்ன இருக்கு பஞ்சவரணம்? என் மருமம் இருக்காள, வாயே அப்பா அப்படி பேசுதா. மவன்ட்ட சொல்ல வேண்டியதானே நீ? என் மவன் என் பேச்ச எங்க கேட்கான்? அப்ப நீ சரியில்லைன்னு அர்த்தம். மருமோளையும் அடக்க முடியல, மவனையும் அடக்க முடியல. என் மருமோ இருக்கட்டும், உங்க வீட்டுக்கு வந்திருக்கா புது மருமோ, அவ எப்படி குணம்? நல்ல தங்கமான குணமா? ஆகா, சும்மா இருக்க நம்மள சொரிஞ்சு விடுதாவல. என்னதான் பேசவன்னு கேப்போம். என்னதான் என் மாமியாருக்கு வாயில இருந்து வருதுன்னு பாப்போம். ஏன் மருமோளா நில்லுன்னா நிப்பா, உட்காருன்னா உட்காருவா. உன்னையும் கூட்டினா 4ன்னு நான் சொன்னா ஆமாத்தேன்னு மண்டைய ஆட்டுவா. நான் இந்த இடத்துல ஒரு கோட்டை கிழிச்சி அதை தாண்ட கூடாதுன்னு சொன்னா அவ தாண்டவே மாட்டாள. அந்த இடத்துல நிப்பா. ராத்திரி ஆனாலும் சரிதான், பகல் ஆனாலும் சரிதான். நவளுன்னு சொன்னாதான் நவளுவா அந்த இடத்த விட்டு. மருமோ மாதிரியா? ஏன் மருமோ அம்மா வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இன்ன வரைக்கும் அவ போவே இல்லையா? என்கிட்ட கேட்காம ஒரு இடத்துக்கு கூட காலடி எடுத்து வைக்க மாட்டான். சுருக்கமா சொன்னா நான் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு என் காலையே சுத்தி வருவா. ஆபீஸ் போயிட்டு வந்தேனே, அவ காப்பி குடிக்கால இல்லையா? எனக்கு முதல்ல ஒரு காப்பிய சுட கொதிக்க போட்டு தந்துருவானா பாத்துக்கேன். பரவாயில்லையே, இப்படி ஒரு மருமோள அந்த காலத்துல? ஆமாங்க, நான் என்ன பொய்ய சொல்லிட்டு இருக்கேன்? இனி பொருத்தம் சரி வராது, பொங்கி எழுந்துட வேண்டியதான். என்ன கோசல எந்திரிச்சிட்டு உட்காரா? போயிட்டு வரேன் பஞ்சவரணம். நீ யாராயிட்டே தங்கச்சி கறி தேடிட்டு இருப்பா. சரி, அப்பப்ப நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்துட்டு போயினா சரி வாரேன். உன்ன நினைச்சா பரிதாபமா இருக்கு. மர்மோட்ட கிடந்து இப்படி அல்லோல பட்டுட்டு அடக்கிய. இதுக்குதான் மர்மோ புதுசா வந்த உடனே கையில வச்சுக்கிடணும். அவளை ஆட்டி படைச்சி அப்படி அக்கு வேற ஆணி வேற எடுத்துடணும். உன் யாரும் நீ தவற விட்டுட்டிய. எல்லாம் என் தலையெழுத்து, வேற என்னத்த சொல்ல. சரி பஞ்சவரணம், போயிட்டு வரேன். சரி, பார்த்து போயிட்டு போ கோசல. மர்மோ சத்தம் கேட்ட மாதிரி இருக்கு. மர்மோல ஏன் தே வாயி ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு போகுது. மர்மோல நீ இன்னைக்கு வேலைக்கு போகல, மறந்துச்சுனே. ஆமாத்தே, நான் இன்னைக்கு ஆபீஸ் போல. எனக்கு கொஞ்சம் இருமலும் சளியா இருந்துச்சுல. உனக்கு காப்பி யாத்தடி இவ என்ன மர்மோளுக்கு கிடுகிடு நடுங்குதா? என்னதே காக்கா காப்பிங்க? காக்காவுக்கு எதுவும் காப்பி கொடுக்க போறீங்களா? இல்ல மர்மோல, உனக்கு தான் காப்பி வேணுமான்னு கேட்டேன். கடவுளே, இது என்ன அநியாயமா இருக்கு?
புது மர்மோ செகச்சால கில்லாடியா இருப்ப போல இருக்க. மர்மோள காலை வேணா புடிச்சு விட்டுட்டமா மர்மோள? ஏன் தே திடீர்னு அப்படி கேக்கிய? இல்ல கால ஆட்டுதிய, அத கால் வலிக்குதோடு பார்த்தேன். அது ஸ்டைல் தே. மர்மோள காபி வேணுமா டீ வேணுமா? சுக்கு காப்பி. மர்மோள சுக்கு காப்பி துணையாட்டு பச்சி வேணுமா இல்ல பழ ரோஸ்ட் வேணுமா? பருப்பு வடை. மர்மோள பருப்பு வடையும் சுக்கு காப்பியும் 5 நிமிஷம் தான். இப்ப ரெடி ஆயிரும் மர்மோள. 5 வரணும். இவ எப்போ வந்தா? ஒருவேளை கேட்டு நின்றுப்பாளோ? போக கோசல வெளியில வா, வெளியில போய் பேசுங்க. காதே வர மாட்டேங்குது. மாமியார் வசமா சிக்குச்சி. ஓ மர்மோ பேச ஆரம்பிச்சால அப்பவே வந்துட்டேன். எல்லாத்தையும் கேட்டுட்டாளா பாவி. அது வேற ஒண்ணு இல்ல கோசல. ஒரு நாள் முதல்வர் அத நீ கேள்விப்பட்டிருக்கியா? ஆமாமா கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரிதான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் மர்மோ மாமியார் மாதிரி நடிக்கத்தே. நீங்க இன்னைக்கு மர்மோளா இருங்க அப்படின்னா என்கிட்ட பாடிவேலு சொன்ன மாதிரி எனக்கு இந்த டீலிங் ரொம்ப பிடிச்சிருந்து. அந்த அளவு நானும் ஒத்துக்கிட்டேன். அதான் அவ இன்னைக்கு மாமியாரா நடிச்சா, நான் மர்மோளா நடிச்சா எப்படி எங்க நடிப்பு? எனக்கு வயசு 60 ஆகுது. காது குத்தி ஏற்கனவே கம்மலும் போட்டாச்சு. காதுல கம்மல காணல என்ன நக்கலா? காதை மறைச்சி தலையை சீவி இருக்கேன். சீக்கிரம் போய் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வாப்பா. சின்ன பொண்ணு ஆபீஸ்க்கு லீவ் போட்டிருக்காங்கதே, மறந்துட்டு என் போக்குல பேசிட்டேனே. இதனால வந்த வேணல. ஏ அப்பப்பா வாயில வரதெல்லாம் பொய். பச்சை கத்திரிக்காய் தீ பிடிக்குங்க. அவன் மட்ட தூர நின்று வாங்கிட்டு போ. போயிட்டு வரேன். வராது அப்படியே பேரு திமுரு பிடிச்சவா. இவளு கொண்டு போய் பணியாரத்தை கொடுத்தனே. எல்லாம் என் நேரம். போறவளை பிடிச்சி வச்சு கதை பேசணும்ல. எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். மக்களே, இந்த மாமியார் மர்மோ காமெடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா மறக்காம என் மர்மோ சொல்லுவா.